யார் இந்த ரியா ஷிவு? யார் இந்த டெலுலு? இதுதான் கடந்த ஒரு 4, 5 நாளா சோஷியல் மீடியால ஒரு மிகப்பெரிய டாக்கா போயிட்டுருக்கு. இந்த பொண்ண எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! இவங்கள ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில பார்த்துருக்கேனே! இது இவங்க Instagram பிரபலமா? எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! அப்டின்ட்டு நெறைய டாக் அவங்கள பத்தி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரியா ஷிபு யாரு? அவங்களுடைய ஃபேமிலி என்ன? இதெல்லாம் தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரியா ஷிபு இப்ப ரீசென்ட்டா வெளியான சர்வம் மாயா படத்தினுடைய ஹீரோயின் அப்படின்னு நாம சொல்லலாம். டெலுலு அப்படின்ற ஒரு பேய் கதாபாத்திரத்தில அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு அழகான, அன்பான பேய் கதாபாத்திரத்தில நடிச்சிருந்திருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. குறிப்பா ஓடிடில படம் வந்த பிறகு பலருமே அவங்களுடைய நடிப்ப குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. அப்படிதான் அவங்க யார் அப்படின்னு நிறைய பேர் தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலி ஒரு Instagram பிரபலம். இன்ஸ்டால நிறைய வீடியோக்கள் போட்டு அது மூலமா பிரபலமானவங்க. அதெல்லாம் தாண்டி பிரபல தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டரான ஷிபு தபீன்ஸுடைய பொண் தான் இவங்க. அதாவது அவங்களுடைய 2வது பெண். மூத்தது இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இப்படி தான் அவங்க சினிமாக்குள்ள வராங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா ஃபேமிலி அப்படிங்கிறதுனால சினிமாவில் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. குறிப்பா எல்லாருமே அவங்க இப்போ ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ப்ரொடியூசராவே தனியா படங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹச்ஆர் பிக்சர்ஸ் அப்படின்ற நேம்ல. ஆக்சுவலா இவங்க அப்பா பத்தி நம்ம முதல்ல பேசலாம். ஸோ இவருடைய அப்பா தான் ஷிபு தமீன். தமீன் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேர்ல இவர் நிறைய படங்கள தயாரிச்சிருக்காரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. குறிப்பா நீங்களே ஷாக் ஆகலாம். நடிகர் விஜய் நடிச்ச இப்பவும் கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க விஜய் வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய புலி படத்தை தயாரிச்சதே ரியா ஷிபுடைய அப்பா தான். இவங்களுடைய பேனர்ல தான் தமீன் ஃபிலிம்ஸில் தான் அந்த புலி படத்தையுமே தயாரிச்சாங்க. இதை தவிர்த்து அவங்க நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க. புலி படத்தை தொடர்ந்து அவங்க நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியான இருமுகன், அப்புறம் சாமி ஸ்கொயர் போன்ற படங்களையுமே இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய பசங்கள்லாம் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருடைய பையன் தான் ஹிருது அருண். அவரும் ஒரு ஹீரோவாக அறிமுகமாயிட்டார். ஹிருது அருண் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக போன வருஷம் டியூட்ல வந்து படத்துடைய செகண்ட் ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருந்திருப்பார். அதாவது மமிதாவுடைய பேரா நடிச்சிருக்கக்கூடியது ஹிருது அருண் தான். ஸோ அவர் தான் இவருடைய பையன். ஸோ பையன் ஹீரோவாயிட்டார். இவர் அறிமுகமானதே முதல் படம் தக்ஸ் திரைப்படம் தான். நடன இயக்குனர் பிருந்தா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்தாலும் படத்தில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பலராலும் பாராட்டப்பட்டது. ஸோ அடுத்தடுத்து மும்பை கார் இப்படின்னு நிறைய படங்களில் அவர் பண்ண ஆரம்பித்தார். குறிப்பாக வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷனில் வெளியான போன வருஷம் வெளியாகி ஒரு கான்ட்ரவர்சியான பேட் கேர்ள் திரைப்படத்துலையுமே ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்திருப்பார். ஸோ தமீனுடைய பையன் தான் ஹிருது அருண். அவருடைய பொண்ணு தான் நம்ம ரியா ஷிபு. ரியா ஷிபு ஆரம்பத்திலே சினிமாவில் இருக்கிறது ஒரு சினிமா ஃபேமிலி அப்படிங்கிறதுனால சினிமா மீதான ஆர்வம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு. ப்ளஸ் இந்த தமீன் ஃபிலிம்ஸில் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டுமே பண்ணியிருக்காங்க. தமிழன், ரன், ஜே, வேட்டைக்காரன், சாமி, அன்னியன் இப்படின்ட்டு நிறைய படங்களை இந்த தமீன் ஃபிலிம்ஸ்லேருந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களாம் வளர்ந்து வர பிறகு ஹச்ஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு ப்ரொடக்ஷனை கொஞ்சம் பெருசும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹச்ஆர் பிக்சர்ஸில் தான் ரியா ஷிபு வந்து படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ண முதல் திரைப்படம் தான் அவருடைய பையன், அதாவது தமீனுடைய பையனும் ரியாவுடைய அண்ணனுமான ஹிருது அருண் நடிப்பில் அவங்க அறிமுகமான தக்ஸ் திரைப்படத்தை இந்த ஹச்ஆர் பிக்சர்ஸில் தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஹிந்தியில் வெளியான மும்பை கார் திரைப்படத்தையுமே இவங்க தான், அதாவது ரியா ஷிபு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முரா அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் அது இவங்க தான் பண்ணுறாங்க. குறிப்பாக சியான் விக்ரம் லாஸ்ட் இயர் அவர் நடிப்பில் வெளியான வீரதீரன் சூரன் திரைப்படத்தையுமே இவங்க தான், அதாவது ரியா ஷிபு தான் அந்த ஹச்ஆர் பிக்சர்ஸ் பேனர்லேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ 21 வயசுலேயே ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு எது எப்படி நடக்கும் அப்படின்ற ப்ராசஸ் பேக்கில் என்ன நடக்குது அப்படின்ற எல்லாமே தெரியும். அப்படிங்கிறதுனால 21 வருஷத்துலேயே இதுக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ அதை சக்ஸஸாகவும் பண்ணி காமிச்சாங்க. ஏன்னா அந்த மேடையில் விக்ரம் அவர்களே பாராட்டினார், 21 வயசு பொண்ணு எப்படிப்பா இது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டாவில் பிரபலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கும் அவங்கள தெரிய ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதுனால நடிப்பிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவங்க களம் இறங்கினாங்க. 2024 கப் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம், அந்த திரைப்படம் தான் ரியா ஷிபுடைய முதல் திரைப்படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் யாராலையும் கவனிக்கப்படலை, படம் பெருசாக போகலை. இந்த சூழலை தான் இப்போ 2025 எண்டில் இந்த சர்வமாயா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆன பிறகு அந்த டெலுலு கேரக்டர் வந்து பயங்கரமாக எல்லாருக்கும் பிடிச்சி போய், நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இப்படி ஒரு டெலுலு பி நம்ம கூடயே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேரை ஏங்க வச்சது. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நேச்சராக இருந்தது வந்து எல்லாராலையுமே கவனிக்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. அதே நேரத்தில் நிறைய பேர் இந்த டெலுலுவை பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு அங்கே வீரதீரன் சூரன் படத்தினுடைய
ஆடியோ லான்ச் நடந்திருக்கும் ஒரு இடத்துல. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அது இவங்க பேசின விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்டில் வந்துட்டாங்க, இவங்க ஒரு நெப்போ கேட்டு 21 வயசுலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே இப்போ அப்படின்னு இவங்க மீது சில வன்மங்களையும் நிறைய பேர் கொட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கவனிக்க முடிஞ்சது. வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் ரியா ஷுபு மீது நிறைய வன்மங்களுமே நம்ம கவனிக்க முடிஞ்சது. ஆனால் அது இப்போ அப்படியே பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் இந்த டிலுலு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மறக்கடிச்சு இவங்களை ஒரு பாசிட்டிவான ஆங்கிள்லையும் கொண்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ ரியா ஷிபு யார் அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்பா ஒரு ப்ரொடியூசர், அண்ணன் ஒரு ஹீரோ, தங்கச்சியும் இப்போ ப்ரொடியூசர். அதாவது ரியாவுமே ஒரு ப்ரொடியூசர் கம் ஆக்ட்ரஸாக வந்துட்டாங்க. ஸோ ஒரு சினிமா ஃபேமிலிக்குள்ளே இருந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ ஒரு முன்னணி ஹீரோயினாக அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ யார் இந்த ரியா ஷிபு அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரியா ஷிபுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, குறிப்பாக அவருடைய அண்ணனான ஹிருதிகரன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய அடுத்தடுத்த மூவ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.